ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 200 கிராம்ஸ் பன்னீர் க்யூப் எடுத்திருக்கேன். இதை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸ் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். 5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான். அதிலே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பேட்டரை அதில் சேர்த்து பாருங்கள். பேட்டர் சேர்த்த உடனே பபுள்ஸ் வரணும். அந்த டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பன்னீரை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது ஆகிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் இல்லை ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயத்து கூடவே ஒரு கேப்சிகம்மை இந்த அளவுக்கு நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் இல்லை லைட் சோயா சாஸ் ரெண்டுமே ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப்புமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே ஆனதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியை அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கிரேவிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான பன்னீர் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.